அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்வீட் தாங்க பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து அவங்களோட பாரம்பரியமான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்றுங்க. இந்த ஸ்வீட்டை நாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து ரம்ஜான் அப்போது காலையிலேயே இந்த ஸ்வீட் தான் பண்ணி வீட்டில் கொடுப்பாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறேன். 6 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றி பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் வேணும் இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய், 6 முட்டை, ஜீனி அவ்வளோதாங்க. ஆனால் இலங்கை தமிழர்கள் வந்து இதை வந்து கருப்பட்டியில் தான் பண்ணுவாங்க. நம்ம ஜீனியில் தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 1 கப் பால், முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். நம்ம எந்த பாத்திரத்தில் அவிய வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அப்புறம் பாலில் கொஞ்சம் சுகர் போட்டு ஜீனி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏலக்காய் போடுறவங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதனால இது போட்டிருக்கேன், குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கீழே ஒரு பிளேட் போட்டு அது மேலே நம்ம வந்து குக்கரில் வச்சு அவிச்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சால் போதும். ரொம்ப நல்லா அவிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை கத்தியை விட்டு லைட்டாக கீறி விடணும். கீறி விட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே கவுத்தி எடுக்கணும். இப்போ வந்து அழகாக டெக்ஸ்சராக ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கும் நமக்கு இந்த வட்டலாப்பம். இந்த வட்டலாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டால் கரைஞ்சே போயிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.